ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் உமா டெய்லர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பட்டன் பட்டி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு காலர் ஈஸியாக எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு துணி மேல் பக்கமாக எக்ஸ்ட்ரா துணி எப்படி விடுறதுன்னு நம்ம வந்து இப்போயே பார்க்கலாம். நம்மளோட சேனல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 4 இன்ச்சுக்கு நெக் வந்து முன்பக்கமாக வச்சு வளைவு ரவுண்ட் நெக் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். முன்னாடி வந்து நான் பட்டனுக்காக 3 இன்ச் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கேன். அந்த கழுத்து வந்து வளைவுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து அளவு வச்சுட்டு சின்னதாக 4 இன்ச்சு கட் கொடுத்துருங்க. கட்டிங் கொடுத்த இடத்துலேருந்து நம்ம வந்து பட்டனுக்கு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அந்த துணியும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல வந்து வச்சுட்டு அந்த கட் கொடுத்ததுல அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி வளைவாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு 4 இன்ச்சுக்கு சின்னதாக ரப் கொடுத்து எடுத்திங்கன்னா துணி திருப்பும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதாக கட்டிங் கொடுத்துக்கலாம். இது வந்து துணி திருப்பும்போது வளைவு கரெக்டாக உட்காரும். அதுக்காக இப்போ வந்து இந்த மாதிரி கைகளால் இல்லாட்டி கூர்மையான ஏதாவது ஒரு கம்பியால் அந்த மாதிரி வச்சு நீங்கள் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து உட்காந்துரும். மேல் பக்கமாக பாருங்கள், நம்ம 4 இன்ச்சுக்கு துணி கட் பண்ணலே அந்த எக்ஸ்ட்ரா மேல் பக்கமாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அந்த இடத்துல தான் நம்ம வந்து காலர் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துலேருந்து ஓரமாக ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. கொஞ்சம் ஓரமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு பக்கத்தமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, லாஸ்ட் வரைக்கும் இப்போ தையல் போட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாக்கெட் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்த ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து பாக்கெட்ஸு வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து போய் பாருங்கள். இதே போல் இன்னொரு சைடு நீங்கள் வந்து தைச்சிட்டு பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸோட இந்த 2 பீஸையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காலர் எவ்வளோ அளவு இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வர வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.